அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குரு வக்ர பயிற்சி. குரு பகவான் ரிஷப ராசியில, அதாவது தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் உள்ள அதிபதி. அவர் பாத்தீங்க அப்படின்னா ரிஷபராசியில இருந்து வக்ரம் பெறார். அவர் வக்ரம் பெறக்கூடிய காலம், அதாவது குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலம் பாத்தீங்க அப்படின்னா 9/10/2024, அதாவது புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை 12:25 பயிற்சி ஆகிறார். வக்ரம் பெறார். அவர் வக்ரம் பெற்று வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தை மாதம் 22ஆம் தேதி, அதாவது 4/2/2025, கிட்டத்தட்ட 116 நாட்கள் அவர் பாத்தீங்க அப்படின்னா வக்ரகதியில இருக்கார். இந்த வக்ரமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 12 ராசிக்குமே எப்படிப்பட்ட ஒரு நல்ல பலனை கொடுக்கும், யாருக்கு நல்ல பலனை கொடுக்கும், யாருக்கு அசுப பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா குரு தசையோ, குரு புத்தியோ, குரு அந்தரமோ, குரு சூட்சமோ இந்த மாதிரி ஏதேனும் நடந்தால் அவங்களுக்குத்தான் பிரச்சனை. இல்லை அப்படின்னா பிரச்சனைங்கிறதுக்கு வேலையே இல்லை. குரு பகவான் மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த கோச்சார பலத்துல குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலம், கோச்சாரமே 25% தான் வேலை செய்யும். கோச்சாரமே இந்த கிரகங்களுடைய அடிப்படையில 25% தான் வேலை செய்யுது. அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த கிரகங்கள் வக்ரமாகிறதும், வக்ரம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமும் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு இல்லாம இந்த கிரகங்களுடைய அடிப்படையில லக்கணம் பாத்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணத்துல விழுகுது. சனி பகவான் கும்பராசியில வக்ரம் பெற்று இருக்காரு. ராகு பகவான் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துப்படி 12ஆம் இடமான மீன ராசியில அவர் இருக்காரு. குரு பகவான் ரிஷப ராசியில வக்ரம் பெற்று இருக்காரு. செவ்வாய் மிதுன ராசியில இருக்காரு. சூரியன் புதன் கேது கன்னி ராசியில இருக்காரு. சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று துலாம் ராசியில இருக்காரு. சரி, இந்த 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனா கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அப்படின்னாலே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். உங்களுடைய ராசிக்கும் உங்களுக்கு 4ஆம் இடமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான். அவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 6ஆம் இடத்துல இருந்து வக்ரம் பெறார். அது உங்களுக்கு நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா அதை பார்ப்போம். இந்த குருவினுடைய வக்ரம் என்பது பாத்தீங்க அப்படின்னா இந்த 116 நாட்கள் வக்ரகதியில இருக்கார். ஒரு கிரகம் வக்ரம் ஆகுது அப்படின்னா முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகர்றத வக்ரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சனி பகவானோ வக்ரமாகையில, குரு பகவான் வக்ரமாகையில, இந்த செவ்வாய் வக்ரமாகையில எல்லா கிரகமே பாத்தீங்க அப்படின்னா பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த பூமியாகப்பட்டது வேகமாக கொஞ்சம் சுழலும் போது இந்த கிரகங்கள் மற்ற கிரகங்கள் பின்னோக்கி நகருது. அப்படி பின்னோக்கி நகரும் பொழுது பின்னாடி பயணம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அது பயணம் செய்யக்கூடியதா இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் நமக்கு கிடைக்கிறது இல்லை. இதுதான் உண்மை. ஒரு கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய காலங்கள் அந்த விதி ஜாதகத்திலிருந்து என்ன நன்மையை செய்யும் தீமையை செய்யும், இதுதான் அவருடைய சுய ஜாதகம். இந்த சுய ஜாதகத்துல இந்த குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லதை செய்யறாரா கெட்டதை செய்யறாரா. இவர் வக்ரமாக கூடிய காலம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 2ஆம் இடம், உங்களுக்காக 10ஆம் இடம், உங்களுக்காக 12ஆம் இடத்தை குரு வக்ரம் பெற்று பார்க்கிறாரு. அது நல்லதை செய்யுமா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா புத்திரக்காரகன், தனக்காரகன் என்னெல்லாம் அழைக்கலாம். ஒரு இந்த கிரகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பண்புகள், இனிமையான பண்புகள்,
அனுசரிக்கக்கூடிய குணங்கள், நல்ல வழிகாட்டக்கூடிய வழிகள் எல்லாமே ஏற்படுத்துறது குருவினுடைய காரகம். நல்ல ஞானம், சாஸ்திர சம்பிரதாயங்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இறை நம்பிக்கை, கருவூலம், ஆசிரியர்கள், குருமார்கள், இந்த மாதிரி நிலையில உள்ளவங்க எல்லாருமே குரு தான். அப்ப அந்த குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லதை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கை சுபரான, முற்றிலும் சுபக்கிரகமான குருவாகப்பட்டவர், சுக்கிரனாகப்பட்டவர் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில இருக்குன்னா அவருடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலம் முதல் அந்திம காலம் வரை வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்வார். இதே சாதகமா இல்லை பாதகமா இருக்கு அப்படின்னா அவருடைய ஆரம்ப காலம் முதல் அந்திம காலம் வரை கஷ்ட சூழ்நிலைகளை சந்திப்பார். குழந்தை பேரு என்பது ரொம்ப ஒரு ரேரான விஷயமா இருக்கும். ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்து வளர்க்குறாங்க, இல்லை இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேபி இந்த மாதிரி எல்லாம் போறாங்க அப்படின்னா அதுக்கு சுக்கிரனும் ஒரு காரகர், குருவும் ஒரு காரகர். ஒவ்வொரு 12 ராசிக்குமே 9 கிரகத்தினுடைய செயல்பாடும் உண்டு. இந்த எவ்வளவோ கிரகங்கள் இருக்கையில இந்த 9 கிரகங்களுடைய செயல்பாடு மட்டும்தான் நமக்கு நன்மையை செய்யும் தீமையை செய்யும் அப்படிங்கிறத நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஒரு விஷயங்களை எடுத்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த விதி ஜாதகத்துல அவரவருக்கு நல்லது அமைகிறதும் கெட்டது அமைகிறதும் அவர்களுடைய செய்த கர்ம வினையை பொறுத்து. நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்மளுடைய சந்ததியை பாதிக்க கூடாது அப்படின்னு ஒரு மனுஷன் செய்யறான் அப்படின்னா அவருக்கு லக்கணத்துல குரு இருக்கு அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு தவறு செய்யறதுக்கான வாய்ப்பு வராது. அப்படி வருது அப்படின்னா ஏதோ ஒரு வகையில தவறு அதுல இருக்குன்னு அர்த்தம். தன்னலமற்று பிறர் நலத்தை கருதக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள் இந்த குருவினுடைய காரகம் கொண்டவர்கள். இந்த குருவாகப்பட்டவர் நன்மையவே செய்யறாரு, தீமையான இடத்துல இருந்து ஒரு தீமை செய்யறது அப்படின்னா என்ன பண்ணுவாரு, அதை யோசிக்கணும். அப்ப அதாவது இவர் வந்து கல் ஈரல் சம்பந்தமா, வயிறு சம்பந்தமா, கொடிய நோயான கேன்சர் சம்பந்தமா, இதற்கு காரகருமே குருதான். அப்ப அவர் பாதகமான சூழ்நிலையில இருந்து ஒரு மனிதனை, தனி மனித ஜாதகத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினா இந்த மாதிரி பிரச்சனைகளும் ஏற்படும். அப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் அவர் வந்து சாதகமா இருந்தா எப்படி பலன், பாதகமா இருந்தா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்த்தோம். இந்த இவருக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்தை பார்வையிடுறார். அப்படி பார்வையிடும் பொழுது அந்த 2ஆம் வீட்டு அதிபதி 3ல போய் சனி பகவான் வக்கரத்துல இருக்காரு. அப்ப எப்படி இருக்கும், கணவன் மனைவி பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கவனம் தேவை. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தேவைப்படும். அதை நீங்க பயன்படுத்தணும். அது இல்லாம 3ஆம் இடத்துல வக்கரத்துல இருக்கிறதுனால சகோதர உறவுகள்ல அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா தங்கச்சி எல்லாரும் கொஞ்சம் கவனம் தேவை. பண வரவு செலவுகள், பேச்சு வார்த்தை, நிதானம் தேவை. பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா பணத்தை நீங்க வரவு செலவு பண்றதுங்கிறது அதுவே ஒரு பகையை இழுத்து விட்டுரும். அதுல கொஞ்சம் கவனம் தேவையா இருக்கணும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவர் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு வகையில நன்மையை செய்யவும் வாய்ப்புகள் உண்டு. அதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மை. அது இல்லாம உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறாரு, தொழில் ஸ்தானத்தை பார்க்கறாரு. தொழில்ல இருந்து வந்த கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் மூலமா ஒரு வருமானத்தை ஈர்த்து அதை சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மை கொடுப்பார். அப்ப எந்த இடத்தை பார்க்கிறாருங்கிறது மட்டும்தான் அதுல முக்கியம். பாவகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1ஆம் பாவமா, 2ஆம் பாவமா, 5ஆ, 7ஆ, 9ஆ, 12ஆம் பாவத்தை பார்க்கறாரு அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு பலாபலன் உண்டு. 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் நன்மை உண்டாகும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கறாரு. 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா விரயஸ்தானமா இருந்தாலும் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருந்து விரயஸ்தானத்தை பார்க்கறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லக்கூடிய நேரம் இந்த தனுசு ராசி. தனுசு ராசிக்கு குரு பார்வை இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய 12ஆம் இடம், 10ஆம் இடம், 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும், மறுமணம் சார்ந்த விஷயங்களும் கைகூடும், குழந்தை பேரு சம்பந்தமா உள்ள ஒரு விஷயங்கள் நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு. வெளியூர், வெளிநாடு,
வேலையில ப்ரமோஷன், சம்பள உயர்வு, இந்த மாதிரி பிரச்சனைகளும் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதுல நல்லது நடக்கும். செய்யக்கூடிய தொழில் சம்பந்தமா ஒரு ப்ரமோஷன்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் உண்டாக வாய்ப்பு உண்டு. ஜோதிடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கிறதும் இந்த குரு பகவானுடைய வழிதான். இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த குரு பகவான் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் உண்டு. இதுல மூலம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம். இந்த கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்காரு. அதனால 10 அப்படிங்கிறது கர்மஸ்தானமா இருந்தாலும் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால கேது சம்பந்தமான ஒரு விஷயங்கள்ல விநாயகர் வழிபாடு, இப்ப சதுர்த்தி திதி மாசத்துல ஒரு வாட்டி சங்கடகர சதுர்த்தி, ஆஞ்சநேயர் வழிபாடு, இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது அது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். கண்டிப்பாக நல்ல வழிகள் உண்டு. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து பூராடம் நட்சத்திரம். பூராடம்ங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் உங்களுக்கு 11ல ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. அவர் பயணம் செய்யக்கூடிய காலங்கள் 1 மாத காலமா இருந்தாலும் இந்த 1 மாத காலத்துக்கு அவர் 11 அப்படிங்கிறது நல்லதை செய்வார். அந்த பூராட நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ஆண் பெண் யாரா இருந்தாலுமே சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அந்த சுக்கிரனுடைய ஒரு ஜாதகத்துல கடைசி குழந்தையா இருந்தா அது குட்டி சுக்கிரன்னு சொல்லுவோம். அது சுக்கிரனுடைய காரகம். அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்துல உள்ளவங்க அது குட்டி சுக்கிரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசிக்கு உங்களுடைய சனி 2ஆம் இடம் 3ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் வக்ரத்துல இருக்காரு. உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்து ராசியும் மீன ராசிக்கு உள்ள அதிபதி குரு பகவான் அவரும் வக்ரத்துல இருந்து உங்களுடைய ராசியை 2ஆம் இடம், 12ஆம் இடம், 10ஆம் இடம் பார்க்கறதுனால பார்க்கக்கூடிய பாவகங்கள் மூலியமா நன்மை நடக்க வாய்ப்பு உண்டு. இதுல பாத்தீங்க அப்படின்னா அடுத்து உத்திராட நட்சத்திரம். உத்திராடம் என்பது ஒரு பாதம் மட்டும் சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்து அதிபதி. பாக்கியஸ்தானத்து அதிபதி அவர் 10ல புதனோட சேர்ந்து உச்சம் பெற்று கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஹைலைட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. பிளஸ் பாயிண்ட், அதாவது இது வரைக்கும் ஒரு மைனஸ்ல கிடக்குது தொழில் அப்படின்னா அது பிளஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. தொழில்ல சரிவை சந்திச்ச நீங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு விஷயத்த சந்திக்க போறீங்க. அப்ப அந்த தொழில் மூலியமா ஒரு நன்மை நடக்குது அப்படின்னா அது இன்னைக்கு குருவினுடைய பார்வை, குரு பகவானுடைய பயண காலம் ஒரு ராசியில 1 வருட காலங்கள் பயணம் செய்வார். அதுவும் இல்லாம இந்த குருவாக சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராசியில 2.5 வருஷம் பயணம் செய்வார். ஆனா ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா சூரியன் பயணம் செய்யக்கூடிய காலத்துல 5ஆவது கட்டத்துல இருந்து 9ஆவது கட்டம் வரைக்கும் பாவக ரீதியா வக்ரம் பெறுவார். அப்படி வக்ரம் பெறும் பொழுது அதுக்கு உண்டான பாதிப்புகள் நடக்கும். அது நல்ல இடத்துல இருந்து நடக்குதா, கெட்ட இடத்துல இருந்து நடக்குதா, அது அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து, விதி ஜாதகத்தின் அமைவை பொறுத்து. உங்களுடைய விதி ஜாதகத்துல லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் ஒன்றும் பண்ணாது. இதே லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் பலனும் இருக்காது. அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த மூலம், பூரம், பூராடம் நட்சத்திரத்துக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.